கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை கர்த்தருடைய ஊழியக்காரன் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய குடும்பம், உங்கள் எதிர்காலம் எல்லாம் மேன்மையாக இருக்க போகிறது. பயப்படாதீங்க. பெரிய காரியத்தை பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். என்னை கேளும், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு வசனத்தில். கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார். கேளுங்கள், கொடுக்கப்படும். கேட்டால் ஆண்டவர் தருவார். இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். நிறைய தேவையில் இருக்கிறீங்களா? சில பிரச்சனையில் இருக்கிறீங்களா? சில போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஒரே வழி, முழங்கால் படியிட்டு எங்களுக்கு இதை செய்து கொடுங்கப்பா. நான் வியாதிப்பட்டு இருக்கிறேன், என்னை சுகமாக்குங்க. நான் கடனில் இருக்கிறேன், கடனை மாற்றுங்க. எப்போ நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு வேலையை தாங்க, எனக்கு ஒரு நல்ல தொழிலை தாருங்க அப்படின்னு இன்றைக்கு நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அந்நாள் ஒரு ஸ்திரீ இருந்தால் பாருங்கள். அவள் என்ன செய்தாள்? குழந்தை இல்லை. ஆலயத்தில் போனால் ஜெபம் பண்ணா. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும்னு கேட்டான். ஆண்டவர் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் கொடுக்குறாரு. வேறத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணாங்க, கேட்டாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா அவர் ஜெபத்தை கேட்குற தேவன். நம்ம கேட்குறத கொடுக்கறதுக்கு சக்தி உள்ளவர், வல்லமையுள்ள ஒரு தெய்வம். சரியா? அதனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இனி ஜெபிக்க போகிறேன். ஏசப்பாட்ட என்னுடைய காரியங்களை சொல்ல போகிறேன். என் தேவைகளை அவர்கிட்ட அறிவிக்க போகிறேன். அவர் எனக்கு நன்மை செய்வார். ஒரு தீர்மானம் எடுத்து இன்றிலிருந்து காலை, மதியம், இரவு எவ்வளோ நேரம் கிடைச்சாலும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. அற்புதங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க. கண்டிப்பாக பார்ப்பீங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 12 போய் வாசித்து பாருங்களேன். அங்கே சபை மக்கள் பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது விடுதலைக்காக ஆண்டவரிடத்தில் கேட்டாங்க. அவ்வளோதான், உடனே ஒரு தூதன் அனுப்பினார், வெளியே கொண்டு வந்தார். அதுதான் நம்முடைய தெய்வம், அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஏசப்பா யாரு தெரியுமா? எல்லாவற்றையும் அவருக்கு செய்ய முடியும். அதில் இப்போ ஒப்பு கொடுங்க, ஜெபிங்க, அதிசயம் நடக்கும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்கும்போது நீர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இதோ உம்முடைய பிள்ளைகள் என்ன கேட்க போகிறாங்களோ ஜெபத்தில் அதை கொடுத்துருங்க. அற்புதத்தை செய்திருங்க. வியாதி சுகமானு கேட்டாங்கன்னு சுகமாக்கிருங்கப்பா. வேலை வேணும்னு கேட்டால் வேலையை கொடுத்துருங்க. பிரிவினை மாறணும்னா பிரிவினை மாற்றுங்க. வழக்கில் ஜெயம் உண்டாகணும்னு கேட்டால் ஜெயத்தை கொடுங்க. இன்னும் எந்த காரியமானாலும் சரி, இது எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு தாங்கப்பான்னு நம்முடைய பிள்ளைங்க இடத்துல கேட்டாங்கன்னா இன்றைக்கே அதை கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. உம்மால் முடியும், உம்மால் முடியும். நீங்கள் அப்படியே செய்துட்டீங்க, அதற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது குறிப்பாக வியாதியஸ்தரை கண்ணோக்கி பாரும். வியாதியஸ்தரை குணமாக்குங்க. ஆண்டவரே, திருமண தடை பிள்ளைகளை விட்டு விலகட்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். வேலை கிடைக்கட்டும். வியாபார ஆசிரமை மாறட்டும். இன்னும் ஆண்டவரை, இந்த நாளிலே குறிப்பாக ஆண்டவரை பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அப்போ இந்த நேரத்தில் இக்கட்டான நிலையில், ஆபத்த நிலையில் வீடுகளிலேயோ மருத்துவமனைகளிலேயோ இருப்பாங்கன்னா அவங்களுக்கு உடனே ஒரு அற்புதத்தை செய்திருங்கப்பா. யாராவது அழுது கொண்டு இருப்பாங்கன்னா அங்கே கண்ணீரை நீங்கள் உடனே தொடச்சிருங்க. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.